வணக்கம் மக்களே! இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா Q4 ரிசல்ட் அறிவிச்ச நிறுவனங்களையும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். ரிலையன்ஸ் இவங்க ₹6 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பொதுவாகவே ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏஜிஎம்ல அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு 1 மந்த் டைம் பீரியட் எடுக்கலாம். இவங்களோட நெட் ப்ராஃபிட் 13% டிக்ளைன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இவங்களோட ரெவன்யூ 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜினலா டிக்ளைன் ஆயிருக்கு. 0.3% மட்டும் இயர் ஆன் இயர் பேஸ்ல டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்குங்கிறத பார்த்துடலாம். ஜியோ பிளாட்ஃபார்ம்ல இவங்களுக்கு 13% ரெவன்யூ அதிகரிச்சிருக்கு. ரீட்டைல் பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா 11% அதிகரிச்சிருக்கு. ஆயில் டு கெமிக்கல்ஸ்ல 12% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ்ல மட்டும் 9% டிக்ளைன் ஆயிருக்கு இவங்களோட ரெவன்யூ. ஃபுல் இயர் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 10% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 18% அதிகரிச்சிருக்கு. ஹிந்துஸ்தான் ஜிங்க் இவங்க ஃபர்ஸ்ட் இன்டரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹11 கொடுக்குறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஏப்ரல் 30 கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 49% அதிகரிச்சிருக்கு. ஸோ இதுக்கு காரணமாக இவங்க ஹையர் மெட்டல் ப்ரைசஸ் வால்யூம் க்ரோத்தை காரணமாக சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 68% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா ஆல் டைம் ஹையர் ரீச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 61% இயர் ஆன் இயர் பேசிஸில் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹6 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூலை 3 கொடுத்துருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 41% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 16% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் 8.6% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 15% இயர் ஆன் இயர் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓவராலாக இவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதானி கிரீன் எனர்ஜி இவங்களோட நெட் ப்ராஃபிட் 34% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட கெப்பாசிட்டி 35% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். இப்போ 19.3 ஜிகாவாட்ஸாக இருக்கு. ரெவன்யூஸ் பவர் சப்ளைலேருந்து மட்டும் 16% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட எபிட்டா 20% இயர் ஆன் இயர் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 82.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. லோதா டெவலப்பர் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹4.25 கொடுத்துருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 11.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட நெட் டெப்டும் குறைச்சிருக்காங்க. 800 crores இவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு 5,377 crores இருக்கு டெப்ட். எல்என்டி ஃபினான்ஸ் இவங்க 2.75 டிவிடெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் கொடுக்கல. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 27% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட டோட்டல் இன்கம் 19% அதிகரிச்சிருக்கு. ரீட்டைல் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹1.50 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூன் 26 கொடுத்துருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 533 crores பாசிட்டிவ்ல இருக்கு. இதே கடந்த ஆண்டுல இவங்க நஷ்டத்துல இருந்திருக்காங்க. 2,236 crores இருந்திருக்கு. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இவங்களுக்கு 43% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டியில கிராஸ் என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் 3.43% குறைஞ்சிருக்கு கடந்த குவார்ட்டரை காட்டிலும். நெட் என்பிஏவும் 1% குறைஞ்சிருக்கு. இவங்க ப்ரொவிஷன்ஸும் 38.6% ட்ராப் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா இவங்களோட ரிசல்ட் நல்லா இருக்கு. M&M ஃபினான்ஷியல் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹7.50 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூலை 13 கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 55% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 27% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 7.5% இருக்கு. ஸோ எம்ஆர்பிஎல் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 119 crores இருக்கு. ஸோ இதே கடந்த ஆண்டுல 371 crores இருக்கு. ஸோ டோட்டலா இவங்களுக்கு 68% டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹54 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் 203% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 0.6% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா இவங்களோட ரிசல்ட் நல்லா இருக்கு.
ஜென்சார் டெக்னாலஜி இவங்க ஃபைனல் டிவிடெண்டா 12 ரூபி 60 பைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 5% குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல அதிகரிச்சிருக்கு. ரோலெக்ஸ் ரிங்ஸ் இவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைபேக்கோட ப்ரைஸாக 180 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஸோ டோட்டல் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 180 crores வரைக்கும் இந்த இஷ்யூ சைஸ் இருக்கு. இதுக்கு ரெக்கார்ட் டேட் இன்னும் இவங்க அனௌன்ஸ் பண்ணல. ப்ரொமோட்டர் பார்ட்டிசிபேஷன் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியா பைபேக் பண்றாங்க. ரீட்டைலர் கோட்டாக்கு 15 lakh ஷேர்ஸை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ்னா 2 lakh வரைக்கும் அவங்களோட ஹோல்டிங்கோட மதிப்பு இருக்கவங்க ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரியில வராங்க. ஸோ கேன்ஃபின் ஹோம்ஸ் இவங்க 8 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 48% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 7.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பன்சாலி இன்ஜினியரிங் 1 rupee டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 31st பே பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 32% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 1 rupee டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 0.6% இயர் ஆன் இயர் வைஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.62% இருக்கு. இவங்களோட கிராஸ் என்பிஏ 1.2% குறைஞ்சிருக்கு. 1.4% கடந்த ஆண்டுல இருந்திருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 25 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 16% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 6% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட கிராஸ் என்பிஏவும் 1.61% குறைஞ்சிருக்கு. யூகோ பேங்க் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா 1 rupee அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் இன்கம் 16.5% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட கிராஸ் என்பிஏ 1.45% குறைஞ்சிருக்கு கடந்த ஆண்டு காட்டிலும். கடந்த ஆண்டுல 2.6% இருந்திருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 71% இயர் ஆன் இயர் வைஸ்ல குறைஞ்சிருக்கு. ஆர்பிஎல் பேங்க் இவங்க 1 rupee டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 233% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 7% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 1.45% குறைஞ்சிருக்கு. 1.88% இருந்து சீக்வென்ஷியலி. சுப்ரீம் பெட்ரோ இவங்க 8 rupee டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 57% இயர் ஆன் இயர் வைஸ்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டிசிபி பேங்க் இவங்க 1 rupee 45 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 206 crores இருக்கு. இதே கடந்த ஆண்டுல 177 crores இருந்திருக்கு. டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் இவங்களோட செகண்ட் இன்டரிம் டிவிடெண்டா 6 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் April 30. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 14.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வினைல் கெமிக்கல் 7 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 36% டிக்ளைன். அத்துல் லிமிடெட் இவங்க 30 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் July 17. வெண்டட் இவங்க 10 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர்ல இவங்க 30 rupees கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் டோட்டலா டிவிடெண்ட். ஏஜிஎம் ஜூலை 24ல நடக்குது. அதோட அப்ரூவலுக்கு அப்புறமா ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதிசய் லிமிடெட் 1 rupee டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூனியன் பேங்க் 5 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 7% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. தமிழ் நியூஸ் பிரிண்ட்ஸ் இவங்க 4 rupee டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க டிமர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களது த்ரீ வெர்டிகல்ஸா பிரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏபிசின்னு. ஸோ பியில் லக்ஸ் வீனஸ், லக்ஸ் நைட்ரோ, லக்ஸ் இன்ஃபரோ, லைரா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இதை பிகேடி ஃபேமிலி லீடர்ஷிப்ல இருப்பாங்க. ஸோ இது லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல அப்படியே இருக்கும். ஸோ வெர்டிகல் ஏ அண்ட் சின்னு புதுசா 2 நியூ என்டிட்டிஸ் வர போறாங்க, லிஸ்ட் ஆக போறாங்க. ஸோ வெர்டிகல் ஏல பார்த்தீங்கன்னா ஏகேடி ஃபேமிலி இதை ஹோல்ட் பண்ணுவாங்க. இதில் லக்ஸ் காசி, லக்ஸ் பார்க்கர், ஓஎன்என், லக்ஸ் காட்ஸ் இதெல்லாம் அடங்குது. வெர்டிகல் சியில் லக்ஸ் கிளாசிக், ஜென்எக்ஸ், லக்ஸ் கரிஷ்மா, லக்ஸ் அமோர், லக்ஸ் சாம்பியன் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.